ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம மட்டும் வெயிட் லாஸ்லேயே இருக்கோம், எதுவுமே நல்லா எதாவது சாப்பிட முடியல, டேஸ்ட்டாக சாப்பிட முடியலன்னு யாரும் கவலைப்பட வேணாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல டேஸ்ட்டான ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபி போட்டுகிட்டே இருப்போம். எப்படி இன்றைக்கி வந்து ஒரு சோயா சங்க்ஸ் கட்லெட் தான் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஆனியனை வந்து நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்பர் இல்லாதவங்க பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். சோயா சங்க்ஸ் எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியில் போட்டுட்டு அதை நல்லா வாட்டரை பிழிஞ்சிட்டு மிக்சியில் போட்டு குறன்னு பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு சோயா சங்க்ஸ் போட்டுக்கோங்க, ஆனியன் போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து பவுண்டிங்காக வந்து நம்ம 2 ஸ்பூன் கடலை மாவு மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். வேறு இதில் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூள் போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம மசாலாஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஒரே 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு எனி மசாலா, எந்த மசாலா வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நார்மல் மசாலா தான் எடுத்திருக்கேன். மசாலா போட்டுட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கலாம். நம்ம மட்டும் எதுவுமே டேஸ்ட்டாக சாப்பிட முடியும், யாருமே கவலைப்பட தேவையில்லை. நம்மளும் இனிமேல் ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சாப்பிட்டு நம்மளும் வெயிட் லாஸ் பண்ணுவோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆயிலெலாம் வேணாம், லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து நல்லா கட்லெட் ஷேப்புக்கு வந்து தட்டி எடுத்துக்கலாம். இதில் நம்ம பிரெட் கம்ஸ் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, நார்மலாக உள்ள கட்லெட் தான் இது வந்து. ஏன்னா நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது லைட்டாக பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து இப்படி ஷேப்பாக கட் பண்ணி ஒரு பேனில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா பண்ணி இந்த மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுருங்க. இதை வந்து நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. ஏன்னா நம்ம உள்ளது எல்லாமே வேகணும். நம்ம ஆயில் வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கோம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டு எடுக்கும்போது பார்க்கவே ஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பராக வந்திருக்கும். இதில் எதுவுமே பிரிஞ்சு போகவே போகாது. ஒன் சைடு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கும், இன்னொரு சைடு இதே மாதிரி எல்லாமே திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இதை நார்மலாகவே சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் கட்லெட்டா சோயா கட்லெட்டான்னு டிஃப்ரென்ஸே இருக்காது, அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சும்மா டெக்கரேட்காக கெச்சப் வந்து வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். இது வீட்டிலே பண்ண கெச்சப் தான். நீங்களும் இந்த மாதிரி கட்லெட் பண்ணி ஹாப்பியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.